தமிழ் சினிமாவில் 1980 1990களில் தன்னுடைய தனித்துவமான படைப்புகளால ஆதிக்கம் செலுத்தியவர் தான் இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன். அதுல ஒண்ணுல தூக்கி போற்று அப்படின்னு இவர் ஒரு காமெடியாவும் குணச்சித்திர நடிகராகவும் தான் இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு சுந்தர்ராஜன் அவர்களை தெரியும். ஆனா இவர் மிகப்பெரிய இயக்குனருங்க. விஜயகாந்த், ரஜினிகாந்த் போன்ற முன்னணி நடிகர்களோட சேர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. இவருடைய படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல மட்டும் இல்லாம மக்களுடைய இதயங்களையும் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. இதோ அவருடைய மிகச்சிறந்த 8 திரைப்படங்களை பற்றிய ஒரு பயணம். 1982 வெளிவந்த பயணங்கள் முடிவதில்லை இயக்குனர் சுந்தர்ராஜன் அவர்களுடைய முதல் படமான இது மோகனுடைய நடிப்புல காதல் மற்றும் உணர்ச்சிகரமான கதைக்களத்தால வெற்றி அடைஞ்சது. இளையராஜாவுடைய இசையில பாடல்கள் அத்தனையுமே மனதை வருடுச்சு. 1984 வெளிவந்த வைதேகி காத்திருந்தாள் விஜயகாந்த் மற்றும் ரேவதியுடைய இதயபூர்வமான நடிப்புல கிராமிய காதல் கதையை அழகா சித்தரித்த ஒரு திரைப்படம். இளையராஜாவுடைய இசை மற்றும் எளிமையான கதை இந்த படத்துடைய வெற்றிக்கு வழிவகுத்தது. 1986 வெளிவந்த அம்மன் கோவில் கிழக்காலை விஜயகாந்தின் மென்மையான பக்கத்தை வெளிப்படுத்திய இந்த திரைப்படம் குடும்ப உணர்வுகளை அழகா பதிவு செஞ்சது. இதன் வெற்றி விஜயகாந்துக்கு சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதையும் பெற்றுக் கொடுத்துச்சு. 1989 ராஜாதி ராஜா ரஜினிகாந்தின் மாஸ் நடிப்புல வெளியான இந்த திரைப்படம் நகைச்சுவை மற்றும் அதிரடி கலந்த வெற்றி படமா அமைஞ்சது. இளையராஜாவுடைய இசை மற்றும் சுந்தர்ராஜன் அவர்களுடைய இயக்கம் ரொம்ப பரவலா பேசப்பட்டுச்சு. 1984 நான் பாடும் பாடல் திரைப்படம் மோகனுடைய மற்றொரு வெற்றி படமான இது காதல் மற்றும் இசையை மையமா கொண்டு மக்களை கவர்ந்துச்சு. இளையராஜாவுடைய பாடல்கள் இன்னைக்கும் ரசிகர்களால கொண்டாடப்பட்டு வருது. 1986 மெல்ல திறந்தது கதவு மோகன் மற்றும் அமலாவின் நடிப்புல வெளிவந்த இந்த திரைப்படம் காதல் மற்றும் கதையை உணர்ச்சிகரமா சித்தரித்த ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். பாக்ஸ் ஆபீஸ்ல ரொம்ப பெரிய ஹிட் அடிச்ச இந்த திரைப்படத்திற்கு இளையராஜாவுடைய இசை பெரும் பலமா அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். 1992 திருமதி பழனிசாமி, சத்யராஜ் மற்றும் சுகன்யாவின் நடிப்புல நகைச்சுவை கலந்த குடும்ப கதையா இந்த திரைப்படம் வெற்றி அடைஞ்சது. சுந்தர்ராஜன் இயக்கத்துல உணர்ச்சி மற்றும் நகைச்சுவையின் கலவை ரொம்பவே அருமையா இருந்திருக்கும். 2013 சித்திரையில் நிலாச்சோறு சுந்தர்ராஜன் அவர்கள் கடைசியா இயக்குன இந்த திரைப்படம் உணர்ச்சிகரமான கதைக்களத்தோட கவித்துவமான தருணங்களை வழங்குச்சு. இசைஞானி இளையராஜாவுடைய இசை இந்த படத்துக்கு மேலும் அழகு கொடுத்தது. ஆர் சுந்தர்ராஜன் தமிழ் சினிமாவில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடிச்சவர். 25க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கிய இவர் தன்னுடைய நகைச்சுவை மற்றும் உணர்ச்சிகரமான இயக்கத்தால ரசிகர்களை கட்டி போட்டவர். இவருடைய படங்கள் இன்னைக்கும் OTT தளங்கள்ல புதிய தலைமுறையினரால கொண்டாடப்பட்டு வருது. சோ இவருடைய பங்களிப்பு தமிழ் சினிமாவில் என்னைக்கும் நிலைச்சிருக்கும். உங்க கையால ஓபன் பண்ணுங்க. ஃபிளிக்ஸ் 9 ஓடிடிக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா ஓட்டும், நல்ல படங்கள் வந்து பெரிய லெவலில் ஓட்டும். நான் வாழ்த்து. தேங்க்ஸ்.